வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது திட்டம் போடுறேன்ட்டு போடுறாங்க. திட்டமெல்லாம் யாருக்குன்னா, இப்போ ஒரு ஒண்ணும் இல்ல, இப்போ பெருந்தோட்ட சிப்காட்ல உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு ஒரு 40,00,00,000க்கு ஒரு சிஇடி சிஇடிபி காமன் ஏடிபி போடுறேன்னு பண்ணாங்க. ஆ. அப்புறம் வந்து இப்போ 130,00,00,000க்கு அறிவிச்சிருக்காங்க. அதே அது கெப்பாசிட்டி என்ன தான். ஒரு நாளைக்கு ஒரு நீங்க சொல்ல வருவது சுத்திகரிப்பு மையமா? ஒரு ஒரு நான் 20,000 லிட்டர் கெப்பாசிட்டி தான். ஆஹா. ஒரு மணி நேரத்துக்கா, ஒரு நாளுக்கு எனக்கு அந்த தரவுன்னு எடுக்க முடியல. சரி. அதே கெப்பாசிட்டில தான் அப்ப 130,00,00,000க்கு போட்டிருக்காங்க. அப்ப நம்ம பணமெல்லாம் அதுவும் வந்து ஒரு அவங்க ஒரு அசோசியேஷன்ல தான் அரசாங்கம் ஒரு சப்சிடி குடுக்குது. அப்படி போட்டும் அந்த திட்டம் செயல்படுமா? அப்படின்னா கேள்விக்குறி தான். அதே மாரி தான் திருப்பூர்ல இப்போ பாரு மங்களத்துல 13/7ல ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டம். இந்த நொய்யல் மாசுபடுவத பத்தி பெரிய ஒரு போராட்டமா எடுத்திருக்காங்க. எனக்கு அழைப்பு குடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த போராட்டம் வெற்றி அடையும்னு ஒரு வாழ்த்து செய்தி போட்டிருக்கேன். அங்கேயும் அதான் வந்து சாயக்கழிவு, சாக்கடை கழிவு, கட்டுமான கழிவு எல்லாம் வந்து இந்த ஒரத்துப்பாளையம் டேமு, அதில தண்ணி இப்போ கழிவுநீர் நிறையா நிற்கிது. இப்போ இந்த தண்ணி வந்து தான் காவேரிக்கு போச்சு. இந்த காவேரியில் போய் 16 மாவட்ட குடிநீர், மறுபடியும் சென்னைக்கு வீராணம் மூலமாக குடிநீர், எல்லாம் அந்த கெமிக்கல் தண்ணியும், சாக்கடை தண்ணியும் குடிச்சு வியாதியில் தான் மக்கள் வாழ்கிறாங்க.